கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஆஷஸ் முதல் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குது. ஆ ரொம்ப சர்ப்ரைசிங்கா 2டே நாள்ல நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. யார்கிட்ட பேச போறோம் அப்டின்னா, கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனலிஸ்ட் பட்டாபிராம் சார். வணக்கம் சார். வணக்கம் லியோ. ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஆஷஸ்ன்னு சொல்லலாமா சார்? 2டே நாள்ல மேட்ச் முடியறதெல்லாம் பாக்குறது. எப்படி சார் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 2டே நாள்ல மேட்ச் முடியறத பாக்கும்போது எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? இது சப்கான்டினென்ட்ல தான் இந்த மாதிரி நடக்கும். 2021ல இங்கிலாந்து இங்க வரைச்ச 2 நாள்ல ஜோ ரூட் 5 ஃபார் எடுப்பாரு, அக்சர் பட்டேல் 6 ஃபார்லாம் எடுப்பாரு. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கோம் 21ல மார்ச் 21ல. இது வந்து அது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ், அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ்ல. ஏன்னா இங்கிலாந்து ஒரு ரேம்பேஜிங் இங்கிலாந்து, பேஸ் பால், அது இது அட்வென்ச்சரஸ் அக்ரெசிவ் அப்ரோச் லேட்லி நல்லா ஆடிட்டு இருக்கான். இந்தியாவோட ஒரு நல்ல சீரிஸ் ஆடின இங்கிலாந்து நல்ல ஒரு போல் பொசிஷன் என்ஜாய் பண்ணிட்டு அட் தி எண்ட் ஆஃப் டே 1 40 ரன் லீடு கிட்ட இன்னைக்கு காத்தால மஸ்டர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு அடிபடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ன்றது 3வது நாள் லியோ எப்பவுமே மூவிங் டேன்னுவான். மூவிங் டேக்கே போறதுக்கு முன்னாடி மேட்சே முடிஞ்சிட்டு கேரவனே இப்ப உருண்டு கேபாக்கு போக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு ஈவெண்ட். பட் என்ன சொல்றது, பட் அட்டகாசமா இருந்தது. என்னன்னா இது ஹாஸ்டைல் பிட்ச் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால ஒன்றும் பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் யாரும் கேட்க போதில்லை. 18-17 விக்கெட் ஊந்தா கூட நல்ல ஒரு மேஜிக் ஸ்பெல் ஆஃப் போலிங், கொஞ்சம் இன்டிஃபரண்ட் பேட்டிங், கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் பேட்டிங், நிறைய பவுண்டரி அடிக்க போய் விக்கெட் விழுந்ததுனால அதுக்கும் பிச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க 18 விக்கெட் விழுந்துட்டு 17 விக்கெட் விழுந்துட்டு இது ஒரு புவர் பிச்சா, ஹாஸ்டைலா, இந்தியாவில் ஆனாதான் ஹாஸ்டைல் பிச்சு, பேட் பிச்சு, நெகட்டிவ் ரிமார்க்ஸ் வருதா, அங்க நடக்கிறதுனா வராதா, அப்படி இப்படின்னு கிடையாது. அங்க வந்து என்னன்னா உங்களுக்கு பேஸ் அண்ட் பவுன்ஸ் கேரி இருந்தது. பந்து ஷூட் ஆகல. எப்பவுமே பந்து ஷூட் ஆகுதுனாலே ஏதோ ஒரு சிக்னல் பிச்சு சரியில்லைன்னு அது நம்ம கொல்கட்டால பார்த்தோம். உருண்டுது 1-2 பால். ஏன்னா எந்த போலருமே உருட்டணும்னு பிராக்டிஸே பண்ண மாட்டான். நினைச்சு எவனாலையும் ₹1,00,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உருட்ட முடியாது. ஆனா உருட்டல் பாலுக்கு பிராக்டிஸும் எவனும் பேட்ஸ்மேன் பண்ண மாட்டான். சோ அந்த கான்டெக்ட்ல இந்த பிட்ச்ல எதுவும் அந்த மாதிரி அன்ஈவன் பவுன்ஸ் இல்ல. ரியலா எஃபர்ட் போட்டு ஒரு ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு ஃபிட்னஸ் இருக்கு, 8வது ஒரு 9வது சிராஜ் மாதிரி விட்டுருந்தீங்கன்னா பறக்க விடுறாருன்றது அது ஒரு ஸ்கில், ஷோல்டர் ஃபிட்னஸ், அந்த எபிலிட்டினால பவுன்ஸ் கிடைக்கிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எந்த பேட்ஸ்மேனுக்கும் லைஃப் ஆர் லிம்புக்கோ த்ரெட் இல்லை. விரல் ஒடியும், மூஞ்சி ஒடியும், பல்லு ஒடியும், அங்க ஒடியும், அது ஒடியும், அப்படிலாம் கிடையாது. பவுன்ஸ்னா வர்டிகலாலாம் கிளம்புறாரு. பேக் ஆஃப் லெங்க்ல இருந்து பந்து கிளம்புறது, அது கிளம்பும் பேக் ஆஃப் லெங்க்ல இருந்து. ஆனா நீங்க ஓவர் பிச் குட் லெங்க்ல இருந்து கிளம்பினா தான் நியர்லி 90 அந்த மாதிரி வர்டிகலா கிளம்பினா தான் பேட் பிச். ஸோ அந்த கான்டெக்ட்ல சூப்பர் டெஸ்ட் மேட்ச் வென்யூ. நான் நினைக்கிறேன் ஹைப்பர் அக்ரெசிவ் இங்கிலாந்து சைடு அவங்கள கொளுத்திட்டாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு. ஏன்னா 40 ரன் லீட் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்ற மாதிரி 80 ஏதோ ஃபார் 1 99 ஃபார் 1 ஏதோ அதுல இருந்து அப்படியே கொட்டிக்கினாங்க, மடிஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 3 விக்கெட் போப் நல்லா ஆடி இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 45, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருந்தாரு. டக்கெட் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் போப் அவுட் ஆனாரு. அவுட் சைட் ஆப்ஷன் பிளாஷ் பண்ணி டெம்டிங்கா கவர் டிரைவ் யூத் அடிக்க போய் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ரூட் அவுட் ஆனாரு பிளாஷி ஆடி. ஸோ இன்னொரு பேட்ஸ்மேனும் 3 பிளேயர்ஸ் ஃபாலோட் சூட் ஒரு மாதிரி அவுட் சைட் ஆஸ்டம் லேசியா ப்ரூக் நடுவில் அதெல்லாம் ரொம்ப லேசி அட்வென்ச்சர் ஷாட். பவுண்டரிக்கு போய் அட்டகாசமான போலிங். தே டிசர்வ் இட். போலண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலண்ட் அடிச்சு கீழ்ச்சதுனால அவரு டக்குன்னு பாடத்தை கத்துன்னு வந்து அந்த 3 விக்கெட் நான் சொன்ன 3 விக்கெட் எடுத்து டோர் அப்படியே ஓபன் பண்ணி விட்டாரு. அது போறோம் ஆஸ்திரேலியன்ஸ்க்கு பூர்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹெட்டோட இன்னிங்ஸ் அட்டகாசமான சூப்பர் விக்டரிங்க. ஓகே சார். யூஸ்வலா நான் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்குமே தோணுச்சு. நான் அந்த ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இங்கிலாண்டோட அப்ரோச்சுமே ரொம்ப அக்ரெசிவான அப்ரோச்சா தான் இருந்துச்சு. அண்ட் அட் சேம் டைம் ஆஸ்திரேலியன் அப்ரோச்சுமே அதே மாதிரி தான் ரொம்ப அக்ரெசிவா தான் இருந்துச்சு. இங்கிலாந்து வந்து லாஸ்ட் ஒரு லெட்ஸ் ஒரு 4 to 5 இயர்ஸாவே அந்த பேஸ்பால் அப்ரோச் அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதை விட பெட்டரா ஆஸ்திரேலியா அந்த டைம் பண்ணி காட்டியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா. ஆனா நீங்க வந்து என்ன பேஸ்பால் அப்ரோச் அது இதுன்றது வந்து எந்த மாதிரி போலிங் சர்வ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அப்ரோச் வேலைக்கு ஆகும். நீங்க சொல்ல மாதிரி மெக்காலம் 22 வந்ததுக்கு அப்புறம் ரூட்டோட ஸ்ட்ரைக் ரேட்டே ஜாஸ்தியா இருக்கு. ஸ்டோக் ஸ்ட்ரைக் ரேட்டு, டக்கெட்டு, கிராலி, அவருக்கு இந்த மேட்ச்ல ஒரு பேரு கிராலி என்ன கேட்சுங்க. இது இந்த கான்டெக்ட்ல நம்ம ஸ்டார்க்கோட போலிங் ஃபர்ஸ்ட் டே மறக்க முடியாது. 10 for இந்த மேட்ச், மேன் ஆஃப் தி மேட்ச். சோ கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி போலிங்க நீங்க பேஸ்பால் அப்ரோச் வச்சு வேலைக்கு ஆகுமா? அதே இந்தியால வந்து அடிப்பட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கேம் ஹைதராபாத்ல வந்து போப் அட்டகாசமா 190 அடிச்சாரு. அதுக்கப்புறம் யார் சீரீஸ் வின் பண்ணாங்க உங்களுக்கு? ஏர்லி 24ல இந்தியா தான் அடிச்சு சாச்சாங்க. சோ கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இந்த பேஸ்பால் அது இதெல்லாம். நீங்க 1 டைமென்ஷனலா நான் இப்படிதான் ஆடுவேன், பிடிவாதமா ஆடமா என்ன போட்டாலும் நான் அடிக்க போறேன்னா இது மாதிரிதான் கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும். நீங்க வந்து கேமுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணும். எப்போ கொஞ்சம் ஸ்கில்லா அட்ரிஷனா ஃபைட் பண்ணுமோ அந்த சமயத்துல கொஞ்சம் 3 4 5 மேடி நானுன்னா ஆடணும். எப்போ அடிக்கணும்னா குவிக்கணும். ஸோ அதை பண்ணாம இவங்க மாதிரி ஒரே மாதிரி அவுட் சைட் ஆஸ்டம் போயிட்டு எல்லா பாலும் வீர போய் எல்லாம் எட்ஜா போயின்னு சூப்பர் கேச்சிங் பேக்ல வந்து
ஸ்மித் என்ன கீப்பர் என்ன அட்டகாசமான கேச்சிங். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த சரிவு டெஃபினட்டா. ஏன்னா 40 ரன்ஸ் லீடு நீங்க நல்லா போட்டிருக்கீங்க, 170 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சிருக்கீங்க. ஆப்போனன்ட் அதுவும் ஆஸ்திரேலியா பேக் யார்ட்ல நீங்க அவனை வந்து 130 ரன் சுருட்டி இருக்கீங்கன்னா, அதுக்கும் அப்பாற்பட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 for 1. அப்போ உங்களுக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குவிச்சிருக்கலாமே. கொஞ்சம் இருமாப்பு தான், அந்த அட்வென்ச்சரஸ் அப்ரோச் தான் அது வந்து அவங்களே வந்து அவங்கள கொளுத்தின்ட்டாங்கன்னு சொல்லலாம். கன் எடுத்து அவங்க காலில் அவங்களே சுட்டுன்ட்டாங்க. ஓகே சார். அண்ட் நான் ரொம்ப முக்கியமான ரொம்ப கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஆஸ்திரேலியாவோட இந்த டெசிஷன் டிராவல்ஸ் ஹெட்டா நல்ல அப் தி ஆர்டர் அனுப்பின அந்த டெசிஷன் எப்படி சார் பாக்குறீங்க? அது சரியா சொன்னீங்க லீலோ. நானும் அதை தான் ட்வீட் பண்ணியிருந்தேன். முக்கியமான விஷயம் அவங்களுக்கு குவாஜா இன்ஜர்ட்னால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே பார்த்தீங்கன்னா குவாஜா நம்பர் 4 வந்து ஒரு மாதிரி குழப்பி விட்டாரு ஆர்டரையே. ஏன்னா இவர் லாபுஷேன் 3 தான் ஆடுறாரு, குயின்ஸ்லாண்டு 3, வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல டாப் பண்ணதுக்கப்புறம் லாபுஷேனை ஓப்பனிங் ட்ரை பண்ணாங்க, ஸ்மித்தை ட்ரை பண்ணாங்க, வேலைக்காலன்னு சொல்லிட்டு லாபுஷேனை வந்து ஓப்பனிங் அனுப்பிச்சு விட்டாங்க. அவருக்கு அது குதூகலம் இல்லை. ஸ்மித்த 3 வந்தாரு. ஏன்னா இந்த குக்குபரா பால் என்னன்னா இங்கிலாந்துல டியூக்ஸ் ஆடுவாங்க, இந்தியால எஸ்ஜி ஆடுவாங்க. குக்குபரா பால் உங்களுக்கு லாஸ்ட் சம்மர் நீங்க பாத்து ஆஸ்திரேலியாவோட 30 ஓவர்ஸ்க்கு நல்லா ஷைனியா பிரைட்டா அந்த சீம் கேம் எல்லாம் இருக்கும். ஆனா 30 ஓவருக்கு அப்புறம் அந்த கட்டாந்தர மாதிரி சர்ஃபேஸ்ல பட்டு 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 அந்த தையல் இருக்கு இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி பிளண்ட் ஆயிடும், பந்தே சாஃப்ட் ஆயிடும். 30 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வேற கேம் வேற பிச்சில் ஆடுறோமோன்ற மாதிரி நமக்கே ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த 30 ஓவர்ஸ்க்குள்ளேயே டேமேஜ் முடிஞ்சிடுது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலாந்து 33 ஓவர்ஸ் 170 சீக்கிரம் அடிச்சதுனால அடிச்சாங்க தவிர ஆஸ்திரேலியன்ஸும் 35 ஓவர்ஸ் உள்ளேயும் ஆடல. ஸோ ஸ்மித் லபுஷேன்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டான். இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா குவாஜாக்கு இன்ஜுரினால அது என்ஃபோர்ஸ் பண்ணிது. பட் அட்டகாசமான மைண்ட் செட் அவங்க கோச்சுக்கும் கேப்டனுக்கும் வந்து ஹெட்டும் சொல்லியிருக்காரு போட்டு, நான் வேணா ஓபன் பண்றேன்னு வாலண்டியர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஹெட் வந்து எப்படி இந்தியன் ஹார்ட்ஸை சிங்க் பண்ணாருன்னு தெரியும். WCC ஃபைனல் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவல்ல 100 அடிச்சாரு June 23ல. அப்புறம் வேர்ல்ட் கப்ல November 18 கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி 19th நினைக்கிறேன், 2 வருஷம் முன்னாடி அடிச்சு கிடிகின்னு இந்தியாவோட அடிச்சு பிக் அகேஷன் பிளேயருங்க. அது அன்கன்வென்ஷனல் ஆடுவாரு, ஸ்டேயிங் லெக் சைடு ஆஃப் த பால், ஸ்டம்ப் எல்லாம் காட்டுவாரு. ஆனா வீர் வாரு, கேப்ல இருப்பாரு. எங்க மத்த பிளேயர் கேப் பார்க்காத இடத்த இவர் கேப் பார்த்து அங்க அடிப்பாரு. நட்ராஜா ஷாட் மாதிரி ஒரு காலை தூக்கி அடிப்பாரு. என்னென்னமோ மாதிரிலாம் ஆடுவாரு. கிளாசிக்கல் கிரேஸ்ஃபுல் லெஃப்ட் ஹேண்டர்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லுவோம். பட் மோஸ்ட் எஃபெக்டிவ் எந்த போலருமே எந்த லெங்க் போடணும் அந்த பிளானுக்கு எல்லாம் அப்செட் பண்ணி விட்டுருவாரு. ஸோ பாத்தீங்கன்னா இங்கிலாந்து மேலேயே போடாம பவுன்ஸ் பண்ண போய் கிழிகின்னு கிழிச்சிட்டாரு. டென்னிஸ் அடிக்கிற மாதிரிலாம் போலர் மேல. ஆர்ச்சர் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்வாட் பண்ணி விட்டு ஸ்ட்ரெயிட்ல 6 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஓகே, பிச்சு நல்ல பிச்சு, அவர் நல்ல ஜோன்ல இருந்தாருன்றதுக்கும் அப்பாற்பட்டு அவரோட கேம் அவரே வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டார். ஸோ கிளாசிக்கல் என்னன்னு சொல்றது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸ் இன் ஆஷஸ் ஹிஸ்டரி. பாக்குறவன் 50,000 பேர் மறக்கவே மாட்டான் டெஃபினட்டா. அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கேஷன், ஒரு தியேட்டர் இருந்தது. சூப்பர் இன்னிங்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரிட்டிக்கல் கால் எடுத்தாங்க. யார் வேணா நம்பர் 1 போலாங்க பேட கட்டின்னு, அது இல்ல விஷயம். பட் ஆடி அடிக்கணும் பாருங்க, அந்த எக்ஸிக்யூட் பண்ணார் பாருங்க. நினைச்சது அந்த பிளானை வந்து ஃப்ரூஷன் எடுத்துன்னு வந்தார் பாருங்க. அந்த அதுக்கு தான் துட்டு. ஸோ ஹெட்டுக்கு எவ்வளவு பாராட்டு தெரிவிச்சாலும் எந்த பாஷையிலும் போறவே போறாதுன்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ். ஏன்னா செஞ்சுரி ஆஃப் சம்திங் லைக் 69 balls. டேவிட் வார்னரே பாக்ஸ்ல இருந்தார், அவராலே அவரோட சந்தோஷத்தை கண்டெயின் பண்ண முடியல. கில்கிறிஸ்ட் உள்ள இருக்காரு, அவரும் பாக்ஸ்ல, அவரும் 57 பால் அடிச்சிருக்காரு. இதே இங்கிலீஷ்மேனோட 7ல. ஸோ அந்த கான்டெக்ட்ல அந்த லெஜெண்டரி நேம்ஸோட அந்த பட்டியல்ல பூராருன்னா லேசான விஷயம் இல்லைங்க அது. ஓகே சார். அண்ட் ஒன் லாஸ்ட் क्वेश्चन, மூவிங் ஃபார்வர்ட் இங்கிலாண்டோட அப்ரோச்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த கேம்ல? என்னன்னா இங்கிலாந்து 3 நாள் இதுக்கு ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு ஏர்ன் லீவ் மாதிரி 3 நாள் கட்சி இருக்குது. அடுத்த கேம் கேபாக்கும் நார்மலாவே ஐ திங்க் 10-12 days கேப், நியர்லி 2 weeks அப்புறம் தான் மேட்ச். பிங்க் பால் கேம் வேற, நைட் கேம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நார்மலா ஆஸ்திரேலியன் சீசன் ஓபனர் எப்பவுமே கேபால தான் வைப்பான். எந்த விசிட்டருமே ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஆப் வைக்கணும்ன்ற மாதிரி கேபால தான் ஷெட்யூல் பண்ணுவான், பாம் பண்ணுவான், பேசியா இருக்கும் ட்ராக்கு. போன வாட்டி பேர்த்ல ஆடணும், இந்தியா அட்டகாசமா ஆடணும். இந்த வாட்டி பேர்த்ல ஆரம்பிச்சிருக்கான். இந்த வாட்டி கூட இன்டர்வியூல சொல்லிருக்கா ஸ்டார்க்கு, நாங்க கேபால் ஆடிந்தாலே பரவாயில்ல, எங்களை கன்சல்ட் பண்ணல அது இதுன்ற மாதிரி. அதுக்கும் அப்பாற்பட்டு அவர் 10 for மேன் ஆஃப் த மேட்ச். கேபா ஒரு ஹாஸ்டைல் பிச், அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கிலாந்து ஏற்கனவே இந்த மாதிரி அடி பட்டிருக்கான். உட்டுக்கு கொஞ்சம் சோபிக்கல நான் நினைக்கிறேன். நல்ல பேஸ் இருந்தது, கேரி இருந்தது, அவருக்கு சோபிக்கல நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்குவாடை திருக்கி விடுவாங்களா என்னன்றது தெரியல. ஏன்னா உள்ள ஜாஷ் டங் இருக்காரு, மேத்யூ பாட்ஸ் இருக்காரு, 5-6 சீமர் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ வுட்டும் டெஃபினட்டா 5 கேம் கண்டினியூஸ் ஆடுற அளவுக்கு அவருக்கு ஃபிட்னஸ் இருக்குமான்னு தெரியல. ஓகே, கேப் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2-3 நாள் இதை பத்தி மறந்துருவாங்க. க்ளோசர் டு த கேம் தான் வந்து இதை பிளாங்க் அவுட் பண்ணிட்டு ரீஅசஸ் பண்ணி தேல் ட்ரெயின். ஆனா என்னன்னா இந்த காலத்துல 15 நாள் கேப் இருந்தா கூட சைட் கேம்ஸ்லாம் எதுவும் ஷெட்யூலே பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ளே ஒரு வார்ம் அப் கேம் ஆடினாங்க இங்கிலாந்து லயன்ஸோட. முன்னாடிலாம் டூரிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா சைட் கேம்ஸ் ஆடுவான் ஷீல்ட் டீம்ஸோட. குயின்ஸ்லாண்டு, டாஸ்மேனியா, நியூ சவுத் வேல்ஸ், அவன் இவன் விக்டோரியாவோட ஆடுவான். இப்போ அது மாதிரிலாம் ஆடுறது இல்லை இந்த பேஸ்பால் ரெஜிம்ல. இந்த ரெஜிம் பர்டிகுலர்லி தே ப்ரிஃபர் நாட் டு பிளே இந்த மாதிரி கேம்ஸ். தே ப்ரிசர்வ் த எனர்ஜி,
மேட்சுக்கு தைரியமா இறக்கி விட்டுறான், ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங்ன்ற மாதிரி. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ்லி இம்பார்ட்டன்ட். ஆஸ்திரேலியா நீங்க யோசிச்சு பாருங்க, கமின்ஸ் ஹேசல்வுட் இல்லாமே வின் பண்ணிட்டானே, அடுத்த கேம் கமின்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு, ஹேசல்வுட் வரதுக்கு கொஞ்சம் சந்தேகம்ன்றாங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல அவங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்ற மாதிரி, அவங்க வேற ஹோம் கண்டிஷன்ஸ். ஸோ டெஃபினட்டா ஆஸ்திரேலியாவுக்கு தான் எட்ஜ் இருக்குது, அப்பர் ஹேண்ட் இருக்கு, அதை பத்தி சந்தேகமே இல்லை இல்லையோ. ஓகே சார், தேங்க்யூ so much for your time and opinion, sir. Thank you so much. Thank you. வணக்கம் லியோ.